ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் என் சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இல்லை என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து என்னோடய வீடியோஸை பாருங்கள். அப்படியே லேசாக அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் தட்டி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து பேசுகிற வீடியோக்கான சஜஷன்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கான பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள் காய்ஸ். ஓகே, இந்த ஃபேஸ் வாஷ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து நான் சொல்கிற இந்த நேச்சுரல் ருட்டீன் உங்களால் பண்ண முடியாது. ஸோ எவ்ரிடே அது பண்ண முடியாததுனால ஸோ நீங்கள் இந்த நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எதர் இது ஆர்எல்ஸ் ரொம்ப சேஃப்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா. நீங்கள் வந்து இதை எப்போவுமே வந்து நீங்கள் இதை வந்து நம்பலாம், தாராளமாக நம்பி வாங்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து இது செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஒரு ஸ்கின்னுக்கு இது உடனே செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த வாட்டி நான் வாங்கினது. இது ஆக்சுவலி நான் கூட வாங்கலை, அம்மா கிட்ட சொல்லி தான் வாங்கிட்டு சொன்னேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஏன் இது இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீம் தான் இருக்கும். நீம் இல்லாமல் இதில் ஆலோவேரா இருக்கிறதுனால, ஸோ இந்த ஆலோவேரா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குது. ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நான் இதை 100% நேச்சுரல்னு சொல்ல மாட்டேன். எந்த க்ரீம்லையுமே கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அதனால் வந்து எந்த க்ரீமே கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. பட் மற்றது கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷ் எவ்வளோவோ தேவலான்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பிம்பிள் ஃப்ரீ பண்ணும், ஆக்னேலாம் வராது, தாராளமாக வராது. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. பட் எனக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் ஏன் இதை சஜஸ்ட் பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம பண்ணுற இந்த டெய்லி என்ன சொல்கிறது, இந்த மார்னிங் நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் எல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து எவ்ரிடே எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இதை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி அகெயின் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், வேணும்னா மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, இது வந்து நான் ஆல்ரெடி மாவு அரைச்சி வச்சிட்டேன். இது என்னெல்லாம் இதில் இருக்குன்னா, மஞ்சள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து நீங்கள் வெளியில் போகிறதுனால, சன்னில் போகிறதுனால மஞ்சள் வந்து ரொம்பவே டேன் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் மஞ்சள் ரொம்ப யூஸ் பண்ணிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்காதீங்க. வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய மஞ்சள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஓவர் கலர் எப்போவுமே இருக்காது. ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுனால தான் இந்தளவுக்கு ஓவராக கலர் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், கடலை மாவு, அப்புறம் பைத்த மாவு. எல்லாமே கடலை மாவு அண்ட் பைத்த மாவு வந்து ஈக்குவல் ரேஷியோஸில் போடுங்க. இந்த மஞ்சள் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக வெளில போகிறீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லது. பிகாஸ் இல்லைனா சன்னில் போனீங்கன்னா டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் வேணால் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கர்ட் ஆட் பண்ணுறது வந்து டேனை ரொம்பவே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ வேணும்னா நீங்கள் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் இதில் கர்ட் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? இதில் பார்த்தீங்களா, வழக்கம் போல் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சாதாரண பேஸ்ட் அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பேஸ்ட் மாதிரி வந்தால் போதும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்காக. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர மாதிரி பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் நிறைய மஞ்சள் ஆட் பண்ணனால தான் இதோட கலர் இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைனா ரொம்ப லைட் கலராக தான் இருக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே, கொஞ்சம் ஆயிலை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் அவாய்டும் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு நேச்சுரலாக தான் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு எண்டில் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. எனி மாய்ஸ்சரைசர் நீங்கள் இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அதுலேயுமே உங்களுக்கு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் வேணும்னா பெஸ்ட்டு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் என்னன்னா நம்மளோட ஆலோவேரா தான். ஸோ ஆலோவேரா ஜெல் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 minutes அது காஞ்சதுமே ஃபேஸில் நீங்கள் ஆலோவேரா அப்ளை பண்ணியிருக்கிறது கூட தெரியாது. நீங்கள் அப்படியே கூட ஆஃபீஸ் போகலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒருவேளை உங்களுக்கு அது ஒரு ஆக்வர்ட் ஃபீலிங் கொடுக்குன்னா நீங்கள் வீட்டில் வந்து அந்த ஆலோவேரா மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆலோவேரா வச்சு ஒரு மாய்ஸ்சரைசர் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான தனி வீடியோவை தாராளமாக போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நீங்கள் எதிர் வாஷ்ரூமில் பண்ணுறீங்கன்னா வெட் பண்ணிக்கோங்க. ஃபேஸை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டவல் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக, ரொம்பவே லைட்டாக வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு தேய்க்கவும் வேணாம்.
லைட்டாக ரொம்ப லைட்டாக இப்படி தொட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸில் இப்படி நல்லா தொட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈரப்பதம் இருக்கும் ஃபேஸில். அது இருக்கும்போது இதை எடுத்து நீங்கள் வந்து ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து கழுவிடலாம். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணோடனே கழுவிட்டா ஒரு ஃபேஸ் வாஷாக ஒர்க் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டு வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஃபேஸ் மாஸ்க்காகவும் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடி வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கான நிறையவே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணதும் ஸ்கின்னில் வந்து ரொம்பவே அதிகமான டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் இது வந்து ஸ்கின்னை இன்னுமே ட்ரைவ் பண்ணி விட்ரும். ஸோ அதனால வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி வீடியோ ஆல் தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அடுத்து நான் என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறேனோ அதை கமெண்ட்டில் மறக்காமல் ரிவீல் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை மக்களே.